ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து யோசுவா புஸ்தகத்தை நாம் தியானம் செய்து கொண்டு வருகிறோம். இந்த நாளில் தியானத்தின் வசனம் யோசுவா புஸ்தகம் 20வது அதிகாரம், அதனுடைய 2வது வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், அறியாமல் கைக்குசவாய் ஒருவனை கொன்றவன் ஓடி போய் இருக்கும்படி நான் மோசேயை கொண்டு உங்களுக்கு கற்பித்த அடைக்கலன் பட்டணங்களை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வரும்போது மோசேவுக்கு கட்டளையிட்டிருந்தார், யோர்தானுக்கு முன்னால ஒரு பட்டணத்துல இப்படி ஒரு அடைக்கலான் பட்டணம். அடைக்கலான் பட்டணம்னா ஒருவன் கொலை செய்யும் போது தெரியாமல் கொலை செய்வது, கை தவறி ஒரு அறியாமல் கொலை செய்வது, இப்படிப்பட்டவர்கள் தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர் இப்படி ஒரு பட்டணத்தை ஏற்படுத்த சொல்கிறார். எப்பேற்பட்ட தெய்வம் பாருங்க. அல்லேலூயா. இதே போல இதே வேதத்துல இன்னும் பல சட்டங்கள்லாம், நிறைய சட்டங்கள் இருக்கிறது. அதாவது பரிசுத்த நாளை அவருக்காக ஆசரிக்க வேண்டும், அந்த நாளில் வேலைக்கு போகக்கூடாது, வேலைக்கு போனால் கொலை செய்யப்பட கடவன். இதே யோசுவா புஸ்தகத்துல நாம் பார்த்தோம், ஆகாத பொருட்களை வெள்ளிகளை இதாவது தொடக்கூடாது, திருடக்கூடாது, திருடினால் கொலை செய்யப்படும் அவர் சொல்லியிருந்தாரு. அதை செஞ்சிட்டான். ஒருத்தர் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தான், அதை செஞ்சிட்டான். குடும்பத்தோடு கல்லெறிந்து கொலை செய்யறது. அந்த காலத்துல வேதத்துல சட்டங்கள் கடுமையாக இருந்தன. ஆனாலும் தவறு செய்யாதவர்கள் தண்டிக்கப்படக்கூடாது என்ற ஒரு காரியத்துல ஒரு கண்டிஷனா இருந்ததுனால்தான் இப்படி ஒரு பட்டணத்தை உருவாக்குகிறார். உருவாக்குனது மாத்திரம் அல்ல, அவர் அதை செயல்படுத்தவும் விரும்புகிறார். அந்த இடத்துல உள்ள ஒரு சில மூப்பர்களை வைத்து அவளை சேர்த்து கொள்ளுங்க. வெளியே வந்து ஒரு தவறு செய்தால் அவன் வெளியே கேட்லயே நின்று அதை சொல்ல கடவன். அப்படி சொல்லும் போது அவன் உள்ள சேர்த்து அவனை துரத்தி கொண்டு வருகிறவர்களோ, பாதிக்கப்பட்டவர்கள் துரத்தி கொண்டு வருகிறவர்களோ அவன் மேல் கைப்படாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எப்பேற்பட்ட நல்ல தெய்வத்தை நாம் ஆராதித்து கொண்டு வருகிறோம் பாருங்க. தவறே செய்யாதவன் ஒருத்தர் தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்படிப்பட்ட தெய்வம் தான் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். வாசிக்கலாம், யோவான் 3:16 வாசிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அல்லேலூயா. ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு பாருங்க. பாவம் இன்னும் அதிகமாகி கொண்டு அப்படி இருந்தும், இப்படி ஒரு கட்டளைகள்லாம் இருந்தும் பாவத்தின் சம்பளம் மரணம்ன்றது மாதிரி அப்ப அந்த காலத்துல பரிசுத்த நாள்ல வேலைக்கு போகக்கூடாது, இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் போதும் பாவங்கள் அதிகமாகி போய் கொண்டிருந்தது. இப்ப பார்த்தாரு இயேசு கிறிஸ்து, ஒரு சுத்தமான ஒரு மனிதருடைய ரத்தம் தேவைப்படுகிறது. அந்த காலத்துல நமக்கே தெரியும், ஒரு கோழி செலுத்துவோம், ஒரு பாவம் செஞ்சுட்டா ஆடு செலுத்துவாங்க, மாடு செலுத்துவாங்க. ஆனா இப்படி இருக்கிற சூழ்நிலையில இப்ப பாவம் அதிகமாகி போட்டு போய் கொண்டிருக்கும் போது ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு மனிதனுடைய ரத்தம் தேவைப்படுது. இதை இப்ப ஒரு முடிவு செய்யறார். ஒரு பரிசுத்தமான மனிதன் கிடைக்கவில்லை, இப்ப முடிவு செய்யறார். தேவனே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து நமக்காக ரத்தத்தை கொடுக்க முடிவு செய்தார். அப்படி செய்யும் போதுதான் பாருங்க, அவரே ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு எல்லாரும் மனம் திரும்பும்படியாக மேல் வைத்த அன்பினால இப்படி செய்கிறார். இன்னொரு வசனம் கூட சொல்லுது பாருங்க, ஏசாயா 53:4வது அதிகாரம் 5 வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு கொள்ளும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அல்லேலூயா. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவர் பரிசுத்தர், தெய்வம் பரிசுத்தர், ஒரு பாவமும் அறியாதவர். நமக்காக அவர் பாவமானார். அப்படிப்பட்ட தெய்வம் நம்முடைய அக்கிரமங்களுக்காக இந்த பூமிக்கு வந்தார். நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக இந்த பாவத்தை, எந்த சிலுவையின் பாடுகளை அனுபவித்தார். அந்த அன்பு நம் மேல் அதிகமாய் வைத்த அந்த அன்பு தெய்வத்தை நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, இதே வேதம் சொல்லுகிறது, அவர் சிலுவையில அறைந்து அவர் இழுத்து செல்லும் போது வேதம் அநேக எந்த ஜனங்களோட அக்கிரமங்களை சுமக்க இந்த பூமிக்கு வந்தாரோ, எந்த ஜனங்களுக்காக இந்த பாடுகளை அவர் பட்டு கொண்டிருக்கிறாரோ, சிலுவை ரத்தங்களை சிந்தி கொண்டிருக்கிறாரோ, அதே ஜனங்கள் சொல்றாங்க இவர்களை சிலுவையில அறையும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் கேட்கிறாரு பாருங்க, பிதா கிட்ட போயிட்டு, பிதாவே இவர்களை மன்னியும், என்ன செய்யறது தெரியாம செய்யறாங்க அப்படின்னு சொல்லி. இப்படிப்பட்ட தெய்வம் நமக்கு கிடைக்குமா பாருங்க. அல்லேலூயா. அநேகர் பார்த்தீங்க இந்த ஒரு உண்மையான காரியத்தை தான் அநேகர் வெளியே சுவிசேஷமாய் பிரசங்கித்து கொண்டு வருகிறார். இயேசு நல்லவர், இயேசு நமக்காக தான் இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்ட்டு அநேகர் நினைக்கிறோம், கிறிஸ்துவர்களாய் மாற்ற நினைக்கிறார்கள்.
கிறிஸ்துவாய் மாற்றுவது யாருடைய நோக்கமும் இல்லை. அவருடைய இருதயம் கெட்டு போயிருக்கிறது. கெட்ட சிந்தனைகள், பொய் பேசுகிற அந்த இருதய சிந்தனைகள் எல்லாம் அந்த இருதய சிந்தனைகள் மாறி ஒரு மனுஷன் தவறான மனுஷனை பரிசுத்தமாய் மாற்ற இதுக்காக தான் அந்த பரலோக ராஜ்யத்துல நாம் பிரவேசிக்கும்படியாக தான் இந்த பூமிக்கு அவர் வந்தார். இவ்வளவு பாடுகளை நமக்காக அவர் செஞ்சினார். இப்பேற்பட்ட ஜபம் யாராலையும் செய்ய முடியாது பாருங்க. இந்த ஜனங்கள் தெரியாம செய்யறாங்க. மன்னிங்க. இந்த நல்ல தெய்வம் பாருங்க. அந்த பட்டணத்துல எல்லாம் அந்த யோசுவா புஸ்தகத்துல பாக்குற எல்லாருக்கும் முடிஞ்சிடுச்சு. கடைசி வசனம் பிரிச்சு முடிஞ்சாச்சு. இப்ப இன்னும் என்ன பண்ண ஒரு காரியத்தை செய்யுங்க. அந்த தவறு தெரியாம செய்யற அந்த ஜனங்களுக்காக நீங்க ஒரு பட்டணத்தை உருவாக்குங்க. யாருக்கு யோசனை வரும் பாருங்க. அடுத்தவங்களை பத்தி யோசிக்கிறது பார்த்தாரு. இந்த நம்ம உருவாக்குன ஜனங்கள் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மத்தியில அதை கெட்டு போற ஜனங்கள் அப்படியே போயிடக்கூடாதுன்றதுக்காக அவங்களுக்கு ஒரு பட்டணத்தை உருவாக்குகிறார். எல்லாருமே கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரே குமாரன் இந்த பூமிக்கு கொடுத்தார். எல்லோரும் கெட்டு போயிடக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக அவரையே தம்மை ஜீவ பலியாக கொடுத்தார். நல்ல தெய்வத்தை நாம் புரிந்து கொள்வோம். தினந்தினம் வேதத்தை வாசிப்போம். இயேசு கிறிஸ்து நல்லவர். அந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.